வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரேஷ்மி சிக்கன் மசாலா. இந்த ரேஷ்மி சிக்கன் மசாலா பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த ரெசிபியை நான் ஜெயராஜ் அவருக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். அவர் ஒரு பேச்சுலர், ரொம்ப ஈஸியான ரெசிபி கேட்டுருந்தார். அவருக்காக மட்டும் இல்லாமல் எல்லா பேச்சுலர்ஸ்க்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அண்ட் தந்தூரி ஃப்ளேவர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரேஷ்மி சிக்கன் மசாலா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 500 கிராம் அளவு சிக்கன் வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 5 டேபிள் ஸ்பூன் அளவு கேர்டை நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்து நல்லா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா சிறிதாக நறுக்கி ஒரு 30 கிராம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது நடுவில் ஒரு சின்ன கட்டோரி மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கட்டோரிக்குள்ளே நெருப்பில் காட்டி நல்லா ஹீட் பண்ண கறியை உள்ளே வச்சுக்கிறேன். அதன் பிறகு இந்த கறியிலேருந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக இல்லை நெய்யை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மோக் வரும்போது உடனடியாக இது ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இந்த ஸ்மோக் சிக்கனில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகணும். அதுக்காக 1 ஹவருக்கு இது திறக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸ்மோக் சிக்கன் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் 250 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே நேரத்தில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அது வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கினதன் பிறகு ஒரு 30லிருந்து 40 கிராம் அளவு முந்திரியில் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து மறுபடியும் இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதன் பிறகு இதோடைய சூடு ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 2 பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வந்ததன் பிறகு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் மற்றும் முந்திரி கலவையை இதில் சேர்த்துக்கலாம். என்னதான் நம்ம வெங்காயமும் முந்திரியும் நல்லா வதக்கி அரைச்சிருந்தாலும் அதில் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கும். அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லிருந்து 3 நிமிடத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுறேன். 2லிருந்து 3 நிமிடத்துக்கு இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷனில் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஒரு 5லிருந்து 6 நிமிடம் வரைக்கும் நீங்கள் வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். இதுவே நீங்கள் சிக்கன் வித் போன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை 13லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 100 ml தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 13லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போயிடும். அதே நேரத்தில் இந்த சிக்கனும் நல்லா குக் ஆகிடும். ஒரு 13லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய கலரும் நல்லா டார்க்காக இருக்குது. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சுவையான சுலபமான ரேஷ்மி சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஒரு சூப்பரான ரேஷ்மி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் இது ஈஸியாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ண கறி எங்கே கிடைக்கும்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அயன் பண்ணுற கடையில் கேட்டாலே கறி தருவாங்க. அது ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி பத்திரமா எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபுட்டுக்கெலாம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் தேவையோ அதுக்கெலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.